ஏர்லி மார்னிங் vlog. டைம் பார்த்தீங்கன்னா 4:39 AM ஆகுது. நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ரொம்ப நாளாக அந்த டைமுக்கு தான் எந்திரிச்சிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட சோசியல் மீடியாவில், யூடியூப்ல இது எல்லாத்துலேயுமே அதிகாலையில் எழுவது எப்படி, அதிகாலையில் எந்திரிச்சா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது. ப்ராக்டிக்கலாக நான் நிறைய நாளாக வந்து இந்த 4 AM அப்படிங்கிறது எந்திரிச்சிட்டு இருக்கேன். என்னோட கோல் என்னென்னா கான்டென்ட் கிரியேஷன். அது ரிலேட்டடான ஸ்கில்ஸை அந்த டைமில் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே என்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள், மைண்ட், புக் ரீடிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஏர்லி மார்னிங்கில் தான் என்னால் பண்ண முடியுது. அது ரொம்பவே என்னை ப்ரொடக்டிவாகவும் வச்சுருக்கு. ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத படிச்சு இல்லை, நான் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணி கம்மிங் டேஸில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங், நம்ம காலையில் எந்திரிக்கிறதுக்கு எது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோல் இருக்கணும். அதுக்கு அடுத்த நாள் எந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கிளியரான ஒரு லிஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கணும். அது இருந்தால் தான் உங்களால் ஏர்லி மார்னிங் எந்திரிக்க முடியும். இல்லைனா நம்ம 4 o'clock அலாரம் வச்சு நம்ம எந்திரிக்கணும்னு நினச்சாலும் அதை ஆஃப் பண்ணிட்டு உடனே தூங்கிடுவோம். ஏன்னா எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் டேஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.